Radha Ravi sir. Welcome to MGR Sivaji Cinema விருதுகள் 2019. ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்காக. நீங்க வந்தோடனே ஒரு ஸ்பெஷலான ஒரு எனர்ஜி சார். எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள். நான் எந்த காலத்தில் சில வார்த்தைகள் பேசியிருக்கேன் சார், எங்களுக்காக இப்போதைக்கு ஒரு சில வார்த்தைகள். V4 வளர்ச்சி மிக அற்புதமான வளர்ச்சி. அந்த 4 பேரும் இதே மாதிரி ஒன்றா இருக்கணும். டைமண்ட் பாபா ஆகட்டும், சிங்காரவேல் ஆகட்டும், மௌனம் ரவி ஆகட்டும், ரியாஸ் ஆகட்டும், 4 பேரும் ஒன்றா இருக்கணும். இவ்வளோ பெரிய வளர்ச்சியை நான் எதிர்பார்த்து தான். உண்மைக்கும் உழைப்புக்கும் வெற்றி உண்டு. ஏன்னா என் வாய்க்கே நான் இப்போ ஒரு 12 படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்காக சொல்கிறேன். என் வாய்க்கு போய் நடிக்கலாமா, ஒரு வாய் கூடக்கூடாது. ஆனாலும் இங்கே உள்ளே வரும்போது நான் ஏன்னா வரும்போதே முதல்ல ஸ்ட்ரீமை நான் பார்த்துட்டேன். ரைட்டில் வந்தபோது சொன்னார், அண்ணா நம்ம 2 பேரும் இங்கே தான் போகிறோம்னு. ஆனால் மேடைக்கு வரும்போது சகோதரர் நாசர் அவர்கள் நின்றார்கள். தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர் அவர்கள் நின்று கொண்டு இருந்தார்கள். அவர் பேசிக்கிட்டு இருந்தார். வல்லினம் வெள்ளினம் போது தான் நான் உள்ளே வந்தேன். நமக்கு நேரம் சரியில்லையா என்னடா நான் யோசித்தேன். ஏன்னா வல்லினம் வெள்ளினம் அவர் ரொம்ப பிரமாதமான ஒரு விளக்கத்தை சொல்லிக்கிட்டு இருந்தார். நான் மியூசிக் டைரக்டராக யாரையும் குறிச்செல்லாம் சொன்னேன். இப்போ வர தமிழ் பாட்டுகள்லாம் அது மாதிரி நாக்கெல்லாம் மேலே தொடுதா இல்லை கீழே தொடுதானே தெரியல. அந்த அளவுக்கு இருக்குது. நல்ல அறிவோடு இருக்குது பாடல்கள். அதற்காக சொல்கிறேன். நான் இந்த வல்லினம் வெள்ளினத்துக்காக நாசர் அவர்களுக்கும் எனக்கும் நிறைய உறவுகள் உண்டு. அவர் என் மைத்துனர் உதயகுமாரோட ஒரு சின்ன ஒரு குட்டி நாடகம் போடணும் அவர் பணிபுரிந்த இடத்தில் அப்படின்னு சொல்லும் போது எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். அதான் நான் முதல்ல நாசரை பார்த்துருக்கேன். அப்புறமா இவங்க கேபி சார் படத்தில் நடித்தோன்னே நான் தேடி போய் ஒரு சாலை போட்டேன். நான் கேபி சார்கிட்ட போய் சண்டை போட்ட வேஷம், முதல் வேஷம் என்னென்னா நாசர் சார் வேஷம் செஞ்சது தான். ஏங்க இந்த வேஷம் கொடுத்துருக்கலாம்ல எனக்குன்னு சண்டை போட்டேன். அதனால் மேடைக்கு வரும்போது நாசரை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி தான் அவரும் நம்மகிட்ட சண்டையை போட்டு இப்போ தலைவர் ஆகிட்டார், நடிகர் சங்கத்துக்கு தலைவர் ஆகிட்டார். அதனால் இவனும் இது இல்லை, பெரிய வளர்ச்சி. எல்லா தெலுங்கு படம்லாம் பார்க்கும்போது அவரெல்லாம் பார்க்கும்போது நான் பெருமையாக நினைக்கிறேன். மேடையில் அவர் இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சகோதரர் பாண்டியராஜனை பற்றி சொல்ல தேவையில்லை. ஏன்னா திராவிட பாரம்பரியத்தில் வந்த குடும்பம் அது சகோதரர் பாண்டியராஜன் அவர்கள். அதனால் அவருக்கு எவ்வளோ விளைவுகள்லாம் அவருக்கு தெரியும். நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. எப்பவுமே திராவிடம் சொல்லும் போது விளைவுகளை எதிர்பார்த்து தான் ஆக வேண்டும் என்று சொல்லி இப்படி ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனில் என்னை அழைத்ததற்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியை கூறி, இதில் வரும்போது தான் V4க்கு ஏன் நன்றி சொல்கிறேன்னா நிறைய தெரிஞ்ச முகங்கள்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஷூட்டிங் டைமில் கேரவனில் போய் உட்காந்துடுறோமா, ஆளுக்கு பார்த்துக்கிறது இல்லை, யார் யார் நடிக்கிறோன்னு கூட தெரிய மாட்டேங்குது. அப்புறமா படம் பார்க்கும்போது தெரியுது. இப்போ நல்ல வேளை எல்லாரையுமே ஒரே நேரத்தில் பார்த்தது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இப்படியே ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒன்று சொல்கிறேன், ஃபைட்டிங் ஸ்பிரிட் நடிப்பில் மட்டும்தான் இருக்க வேண்டும். நடிக்கும் போது எதிராளி யாராக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு கில்லர் இன்ஸ்டிங்க்ட் வேணும். கில்லர் இன்ஸ்டிங்க்ட் இல்லைன்னா நம்மளால் நடித்து கூட பேர் வாங்க முடியாது. ஆனால் அதே கில்லர் இன்ஸ்டிங்க்டை எப்பயுமே வச்சுக்கவும் கூடாது. ஏன்னா அவர் ஜேர்னி ஷார்ட், நம்ம ஜேர்னி ரொம்ப ஷார்ட். அதற்காக சொல்லிக் கொள்கிறேன். அதனால் நம்முடைய பயணம் ரொம்ப குறுகிய இடத்துல இருக்கிறதுனால அதுக்குள்ளே அடிச்சுக்கிறது, பிடிச்சிக்கிறது, திட்டுறது, கொள்வது எல்லாம் இல்லாமல் இந்த ஜனவரி 1ஆம் தேதி நான் இப்போ வெளியூரில் இருந்தேன். எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு நல்ல செய்தி, உண்மையிலேயே ஜனவரி 1ஆம் தேதி சகோதரர் விஷாலுக்கு திருமணம் ஆகுது. நிச்சயதார்த்தம்னு சொன்னாங்க. அப்பாடான்னுச்சு. ஏன்னா அதை வச்சு தான் ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிக்கிட்டே இருந்தது. ஒரு மனிதனுடைய ஒரு கல்யாணத்துக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நிச்சயதார்த்தம்னு சொன்னவொன்னே சந்தோஷப்பட்டேன். அப்படியே உறவினர் பெண் ஆந்திராவிலேருந்து பார்த்துருக்காங்க. அதற்காக அவருக்கும் இந்த ஜனவரி 1ஆம் தேதி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அப்புறம் வேற என்ன செய்யணும்? இல்ல சார், ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you very much. MGR சிவாஜி விருதுகளை இப்போ உங்களுக்காக நாங்க விருது கொடுக்க போறோம் சார். சர்க்கார் படத்துக்காக பெஸ்ட் வில்லனுக்கான விருது நான் நம்மளுடைய ராதா ரவி சாருக்கு
Can we have the memento please? இந்த மைக்கை சேர்த்தா இல்ல சார், இப்போ எங்களுக்காக தளபதி அவங்கள பத்தி ஒரு சில வார்த்தைகள் வந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தளபதியை பத்தி ஒரு சில வார்த்தைகள் வாங்கி நீங்க எதுவாக இருந்தாலும் ஓகே சார், உங்க விஷயம் சார். நீங்க வாங்கிட்டு கூட சொல்லலாம், இல்ல சொல்லிக்கிட்டு கூட வாங்கிக்கலாம் சார். Congratulations, Radha Ravi sir. Best villain கான விருது தளபதி பத்தியும் படத்தை பத்தியும் ஒரு சில வார்த்தைகள். படம் தான் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அது ஒரு நல்ல படம்னு இப்போ சொல்ல மாட்டேன். இல்ல, அந்த படத்துல நடிச்ச அனுபவம் பத்தி சொல்லுங்க சார். அதாவது இதில் சர்க்காரில் நான் நடித்ததுக்கு முதல் நன்றி எனக்கு என்னுடைய இயக்குனர் முருகதாஸ் அவர்களுக்குத்தான் நான் சொல்வேன். அதற்கு அடுத்தாற்போல் ஒரு இயக்குனர் சொன்னதுனால தயாரிப்பாளர் சன் பிக்சர்ஸ், அது எங்கள் குடும்பம் மாதிரி இருந்தாலும் முருகதாஸ் சொன்னதுனால தான் சன் பிக்சர்ஸில் என்னை கூப்பிட்டாங்க. அதனால் சன் பிக்சர்ஸ் சாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி, அதில் கதாநாயகன் சகோதரர் விஜய் அவர்கள். விஜய் வந்து என்னுடைய மகன் மாதிரி, என் மகனுக்கு அவருக்கு ஒரே வயசு, ஒரே ஸ்கூலில் படித்தவங்க. அதனால் எனக்கு அவரை வந்து நான் வந்து என்ன விஜயமான்னு கூப்பிடுவேன். அண்ணா நீங்கள் அப்படியே கூப்பிடுங்கண்ணேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் என்ன நீ அண்ணன்னு சொல்லாதடான்னு சொன்னேன். ஆனால் இப்போவும் சொல்கிறேன், அன்னைக்கு அந்த வெற்றி அந்த கேசட் வெளியீட்டு விழாவில் சொன்னேன், விஜய் இந்த சமுதாயத்துக்கு வேண்டியப்பட்டவர். நான் அந்த கைத்தட்டல் இதுக்கெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் மனசில் படுறது உண்மையே சொல்கிறேன். அவர் சமுதாயத்துக்கு தேவைப்பட்டவர். ஏன்னா உதவி செய்கிறது கூட பழமொழிக்கு ஏற்றார் போல் இந்த கை கொடுக்குறது அந்த கைக்கு தெரியக்கூடாதுன்ற மாதிரி போய் இருட்டில் போய் அப்படியே கொடுத்துட்டு அப்படியே வந்துடுறாரு. அது ரொம்ப ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் சகோதரர் விஜய் அவர்கள் நான் பார்த்தது. இன்னொன்று பெரிய வளர்ச்சி, ஏன்னா அவர் முதல்ல அவருக்கு அப்பாவாக நடித்ததே நான் தான், நாளைய தீர்ப்பு படத்தில். அப்போ என்கிட்ட கேட்பார், நிகழ்ச்சி என்னென்னா சகோதரர் விஜய் அவர்கள், அதாவது நான் வந்து அவங்க அப்பா, நான் வந்து அவர் எதிர்க்கே அவங்க அம்மா ஸ்ரீவித்யா என் மனைவி, அவங்க எதிர்க்கே நான் இன்னொரு பெண்ணோடு இருப்பேன். என்னை போட்டால் எதை நல்ல வேஷத்துக்காக கொடுக்க போகிறாங்க, அது கிடையாது. அப்படி கொடுக்கும்போது அப்போ நான் அந்த பெண்ணோடு இருக்கும்போது இவர் வந்து என்னை சட்டையை பிடிச்சி என்னோட சண்டை போடணும். அப்போ ரொம்ப பயந்தார் சகோதரர் விஜய். அப்போ நான் சொன்னேன், அப்போ எஸ்ஐ சந்திரசேகர் தான் டைரக்ஷன் அதுக்கு. அப்போ நான் சொன்னேன், விஜயமா இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, தைரியமாக சட்டையை பிடிச்சி பண்ணுங்க, இருக்கிறது ராதா ரவி இல்லை உங்கள் அப்பான்னு நினச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்கள் அப்பா இருக்கார்ல எஸ்ஐ சந்திரசேகர் சார், அவர் இன்னொரு பொம்பளையோட இருந்தால் விடுவியான்னு கேட்டேன். அது கூட எஸ்ஐ சந்திரசேகர் சார், யோ என்ன இதை சொல்கிறேன்னு, இல்லைங்க அவர் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏன் என் உதாரணம் கூட நான் தான் கிடச்சேனான்னு கேட்டார். இல்லை அப்படி சொன்னால் தானே ஒரு கோவம் வரும், அதுக்காக சொன்னேன் சார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சகோதரர் விஜய் காதலுக்கு மரியாதை நடக்கும்போது கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தார். இப்போ என்னென்னா ரொம்ப எங்கேயோ போயிட்டார், அவருடைய வளர்ச்சி எங்கேயோ போயிடுச்சு. நடிப்பு கான்சன்ட்ரேஷன் டெடிக்கேஷன் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப ஒரு நல்ல படம். எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சதுன்னா சர்க்கார் வந்து இது ஒரு கான்ட்ரவர்ஷியல் படம். அதனால் படம் வந்து இப்போ வந்து இந்த படம் ஓடக்கூடாது, எந்த படமாக இருந்தாலும் எல்லோரும் சொல்கிறாங்கல்ல, அது ஏன்னா அவங்கெல்லாம் தேட்டரில் வந்து தனியாக பார்க்கணுன்னு ஆசைக்காக சொல்கிறாங்க. இந்தந்த சீன்லாம் எடுத்தாங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கு டிக்கெட்லாம் கொடுத்து வாங்க முடியல அவங்களால. அதனால் பெரிய பெரிய தலைவர்கள்லேருந்து எல்லாருமே இந்த 4 ஃப்ரேம்ஸு இங்கே இருந்தெல்லாம் வந்து பார்க்குறாங்க. அதனால் அப்படி இல்லாமல் இனிமேல் சென்சார் ஆகிடுச்சுன்னா அந்த படத்தை விட்டுறணும், பார்த்துக்குவோமே. அதனால் என்ன ஒரு பெரிய அழிவாக வரப்போகுது? அப்படி அல்ல, அந்த தைரியத்தோடு இருக்க வேண்டும். அந்த தைரியத்தை ஒரு கலக்கின படம் வந்து சர்க்கார், அதை நம்ம ஒத்துக்கணும். அதனால் அந்த மாதிரி ஒரு நல்ல படத்தில் நான் நடித்தேன். எனக்கு வந்து நானே வந்து இந்த சைடில் இந்த கோணவாய் மாதிரி பண்ணுறது இழுக்கிறது அதெல்லாம் நான் கொஞ்சம் சேஷ்டைகள் பண்ணுவேன். ஏன்னா வாங்குகிற சம்பளத்தை விட மாட்டேன், நான் கடைசி வரைக்கும் பண்ணுவேன். நான் அப்படி நான் நடித்ததுக்காக எனக்கு அவார்டு கிடச்சிது. அதனால் என்னுடைய தந்தையார் நடிகர் எம்.ஆர். ராதா அவர்களுக்கும் என்னுடைய தாயார் தனலட்சுமி அம்மாள் அவர்களுக்கும் என்றென்றும் நான் கும்பிட்டு கேட்டுக்கொள்வது, மேலும் ஒன்றே ஒன்று, இளைஞர்கள் நீங்கள்லாம் இருக்கீங்க, நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க, உங்களுக்கு சொல்கிறேன்,
தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்க. அந்த மாதிரி ஒரு இன்பம் உலகத்தில் எதுவும் கிடையாது. ஆசீர்வாதத்தோடு இருந்தால்தான். நாங்கள்லாம் இப்போ இருக்கிறோம்னா எல்லாருமே தாய் தந்தையரை பார்த்து கொள்பவர்கள். அதனால்தான் நீங்கள் இருக்கிறோம் என்பதை சொல்லி புரட்சி தலைவரிலிருந்து, நடிகர் திலகத்திலிருந்து, புரட்சி தலைவிலிருந்து, கலைஞர்லேருந்து அத்தனை பேருமே தாய் தந்தையரை பார்த்து கொண்டவர்கள். அதனால்தான் அவர்கள் உச்சத்தில் இருந்தார்கள். நாங்களும் அப்படி இருக்கிறோம். அதனால் தயவுசெய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். முதியோர் இல்லம் இல்லாத நாடு மனிதாபிமானம் உள்ள நாடு என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, ரொம்ப நன்றி ஐயா. தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ வெரி மச் மை டியர் டிக்னிட்டரிஸ். யூ கேன் பி சீட்டட். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.